ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்கட். நான் லெனின் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் ஹாரர் ட்ராமா பார்பேரியன். ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கணுன்னா, அபேண்டன்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு ரெண்டல் வீடு. அந்த ரெண்டல் வீட்டை புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ண வர வேலை தேடி வர ஒரு பெண். அந்த வீட்டை ஆல்ரெடி புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஆள். அண்ட் லேட்டர் பார்ட் ஆஃப் த மூவியில் அந்த வீட்டை சேல் பண்ணுறதுக்காக வர ஒரு ரேப் அக்யூஸ்ட் ஆக்டர். இவங்க 3 பேருமே அந்த வீட்டில் வந்து தங்குறாங்க. பட் லேட்டர் ஆன் பார்ட் ஆஃப் த மூவியில் தான் நம்மளுக்கு தெரியுது, இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, அந்த பேஸ்மெண்ட், அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு பயங்கரமான க்ரீச்சர் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த க்ரீச்சர் கிட்ட இவங்க எப்படி போய் மாட்டுறாங்க, அப்படி மாற்றுறவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஜென்ரிக்காக இருந்தாலுமே இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் எடிட்டிங் ரொம்ப நோட்டிசபிளாகவே இருந்தது. கேரக்டர்ஸ்ன்னு நான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு மைண்டில் வர்றது கீத் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் பார்க்கும் போதெல்லாம் இவன் தான் இந்த படத்தில் ஹாரர் எலிமெண்ட்டோ, இவன் தான் இந்த படத்தில் ஏதோ கெட்டது பண்ண போகிறானோ, நம்மளுக்கு ஏதோ ஒரு அன்கான்ஷியஸாகவே ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் creepy ஆட்டிடியூட் அண்ட் வைப் ஹீ இஸ் கிவிங் அவுட். அண்ட் இந்த படத்தோட எடிட்டிங்கை நான் ஏன் நோட்டீஸ் பண்ணுறேன்னா, ரொம்ப பீக்கான டென்ஷன் டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த க்ரீச்சர் ரிவீல் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேரக்டர்ஸ் அந்த க்ரீச்சருக்கு எதிர்க்க நிற்கும் போது, அடுத்து என்னடா நடக்க போகுது, எப்படி தப்பிப்பாங்களா மாட்டாங்களா, அடுத்து என்னன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கட் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ. அதே மாதிரி இன்னொரு பீக் டென்ஷன் சீனில் கட் பண்ணிட்டு ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்படி எடிட்டிங்லேயும் கேரக்டர்ஸ்லேயும் நல்லா பூந்து விளையாடிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்க்க தான் தெரியும், இந்த படத்தோட உண்மையான ஹாரர் அந்த க்ரீச்சர் கிடையாது, பட் அந்த க்ரீச்சரோட பேக் ஸ்டோரி, அது எப்படி உருவாச்சுங்கிற ஒரு கதை தான் இந்த படத்தோட உண்மையான ஹாரர் எலிமெண்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 42 minutes. அண்ட் இந்த படத்துக்கு ப்ரைம் வீடியோலையும் ஐஎம்டிபிலையும் 7/10 கொடுத்துருக்காங்க. அண்ட் ராட்டன் டொமேட்டோஸில் 92% கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரர் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. டைம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை.